அறிவிப்பு தான். அண்மையிலே டொரண்டோவில் வாழ்ந்த தமிழ் கலை இலக்கிய அரசியல் விமர்சகரும் வைகரை என்னும் இதழுக்கு ஆசிரியராக இருந்து டொரண்டோவில் வெளியிட்டவருமான அண்மையில் காலமான ரவி பொன்னுத்துரை அவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்கு அவருடன் வைகரை இதழில் சேர்ந்து பணியாற்றி வரும் எழுத்து மற்றும் ஊடகத்துறையில் ஈடுபாடு காட்டுபவருமான வளவனை அஞ்சலி செலுத்துமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வைகரை ரவி என்று அழைக்கப்படுகின்ற ரவிச்சந்திரநேசன் பொன்னுத்துரை அவர்கள் நம்மை விட்டு நீங்கி என்னுடன் 31 நாட்கள் நடந்து செய்திருக்கிறார். அவர் என்னை விட 6 வயது இளையவர். அவருடைய அறிமுகம் எனக்கு சென்னையிலே தான் கிடைத்தது. இலங்கையில் எனது பல்கலைக்கழக கல்வி அந்த பேராதனையில் 83 கலவரத்தை அடுத்து தடைப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அந்த கல்வியை பெற சென்றுள்ள போது நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் அவரையும் ஒரு சேர்ந்து தங்குவதற்கு அவருடைய அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள் கொண்டு வந்து விட்டிருந்தார். அதுதான் ரவியுடன் எனக்கான முதல் தொடர்பாகும். அதன் பின்பு நான் கோயம்புத்தூர் சென்று விட்டு எனது பல்கலைக்கழக கல்வியை தொடர அவர் அங்கு +2 படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இபிஆர்எஃப் இயக்கத்துடன் தொடர்பு இபிஆர்எஃப் எஸ் என்று சொல்லப்படுகின்ற மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து தமிழகம் பூராக உள்ள இள விடுதலை போராட்டத்தின் நியாயத்தன்மைகளை, அதில் உள்ள சரிவிளைகள், அதில் உள்ள முற்போக்கு கூறுகள் இவையெல்லாம் தமிழக மாணவர்கள் மத்தியில் எடுத்துக்கூடிய ஒரு வல்லமிக்க ஒரு இளைஞனாக வலம் வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த காலகட்டங்களிலேயே அவரது பெயர் எஸ் ரவி என்றுதான் நடக்கும். எஸ் ஜெனரல் யூனியன் ஆஃப் லீடர்ஸ் எஸ் ரவி என்று அழைக்கப்பட்டார். பின்பு 90ஆம் ஆண்டளவில் அவர் இங்கே கனடாவுக்கு வந்துவிட்டார். நாங்கள் அங்கே இருந்து 2001 அளவில் தான் நான் கனடாவுக்கு வந்த அவரும் இங்கு தனது அந்த படிப்பை லார்ஜர் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் அதை முடித்து நோட்டல் நிறுவனம் நான் வந்தபோது நோட்டல் நிறுவனத்தில் அந்த ஆரம்ப காலகட்ட அந்த 2001, 2002, 2003 அந்த பீரியட்ல வந்து நோட்டல் நிறுவனம் வந்து ஒரு பெரும் பொருளாதார சரிவுகள் ஏற்பட்டு அது மூடக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்படுத்தினார். அந்த நிலையில் தான் அவர் வேலையை இழந்து டொரண்டோக்கு வருகிறார். நாங்களும் புதிதாக கனடாவுக்கு வந்திருக்கிறோம். நானும் வந்திருக்கிறேன். எங்களுடன் இணைந்து பணியாற்றிய வில்சன் தோழர் என்பவரும் வந்திருக்கிறார். அப்போ இங்குள்ள பத்திரிகை துறையை, எங்களுக்கு பத்திரிகை ஊடகம் என்றதில் எங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வமும் செயல்திறனும் இருந்தது. ஸோ இங்குள்ள ஊடகங்களை பார்க்கின்ற போது அது முழுக்க ஒரு யுத்தத்தை போற்றுவதாகவும், இலங்கை செய்திகளை மட்டுமே தாங்கி வருவதாகவும், கனேடிய செய்திகள் பெருமளவுக்கு பேச முடியாததாகவும், இங்கு இளைஞர்களுடைய இடையிலான குழு யுத்தங்கள் நடைபெறுகின்ற இதுகளெல்லாம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ அந்த நிலையில் ஒரு கனேடிய செய்திகளை தாங்கி விளம்பரங்களை செய்திகளுக்கு இடையில் போடக்கூடியதாக இங்குள்ள இலவச பத்திரிகைகளை பார்க்கின்ற போது முழுக்க விளம்பரங்களாலே நிறைந்திருக்கின்ற நிலையில் விளம்பரங்கள் செய்திகளுக்கு இடையில் இருக்க வேண்டும். குறைந்த விளம்பரங்களும் நிறைய செய்திகளும் பெற வேண்டும். கனேடிய செய்திகள், உலக செய்திகள், ஈழச் செய்திகளை தாங்கி வர வேண்டும். இங்குள்ள வருகின்ற அகதி மக்களுக்கு கனேடிய செய்திகள், கனடாவில் நடக்கின்ற விஷயங்கள், கனடாவுடைய வரலாறு இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது.
ஏனெனில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாகி கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் இங்கே படிக்கின்ற காரணத்தினால் அதிக தகவல்களை சேகரிக்கின்ற போது பெற்றோருக்கு அந்த தகவல்கள் தெரியாமல் இருக்கின்ற ஆங்கிலம், அதாவது மொழி புலமையின்மையால் அந்த தகவல்கள் தெரியாமல் இருக்கின்ற போது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உருவாகும். எனவே பெற்றோர்களுக்கு கனடிய விஷயங்களை போதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஒரு ஊடகம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனை நாங்கள் மூவரும் இணைந்து அந்த வழிகரை பத்திரிகையை ஆரம்பித்தோம். எங்களுக்கு கனடா புதிது, ஒரு தடவை பெருசாக தெரியாது. ஆனபடியால் ரவிதான் எல்லாமே செய்து கொண்டார். அது விளம்பரத்தை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆக்கங்களை பெறுவதற்கு இங்குள்ள தனது பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டாலும் சரி, எல்லா வகைகளும், அதாவது பத்திரிகையுடைய வடிவமைப்பு, அது கூட இரவிரவாக அவர்களை தான் செய்து கொண்டார். அதாவது சொல்வார்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து கையில் எடுத்துட்டால் அதுல முழுமையாக மனமொன்றி அதை செய்து முடிக்கின்ற ஒரு கர்ம யோகியாக செயல்பட்டார். அந்த வகையில் அந்த பத்திரிகை அவர் நடத்தினார். அதால்தான் அவருக்கு வைகரை ரவி என்றே பின்பு அவர் அழைக்கப்பட வேண்டிய பத்திரிகை ஊடாக அடையாளப்படுத்தக்கூடிய நிலை உருவாக்கி 2004 தொடங்கின அந்த பத்திரிகை 2008 வரை 4 வருடங்கள் தொடர்ச்சியாக வாரம் வியாழக்கிழமை பத்திரிகை வந்தது. அந்த வாசகர்களும் தேடிக்கொண்டிருப்பார்கள் எப்ப வருகிறது. ஆனால் நாங்கள் இது அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் பல, நீங்களே அதை புரிவீர்களே. ஏனென்று சொல்லிச்சுன்னா, பிரபாகரன் படம் மாவீரத்தின தண்டு மட்டும்தான் போடும் ஏன்னா அன்றைக்கு தான் வெளியில வாரேன். ஆனால் அவருடைய படங்கள் போட வேண்டும், அவருடைய செய்திகள் போட வேண்டும் என்ற நெருக்கடிகள் வருகின்ற போது அதை நாங்கள் நிராகரித்தோம். கடைசியாக அவருடைய அஞ்சலி குறிப்புகளில் சபேசன் அவர்கள் அந்த வைகருடைய முக்கிய பாத்திரம் என்பது என்ன என்பதை தெளிவாக சொல்லி, அதாவது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு களத்தை வைகரை திறந்துவிட்டது. ஒரு பக்கம் புலி ஆதரவு கோஷங்களும் ஆதரவு செயற்பாடுகளும், இன்னொரு பக்கம் புலி எதிர்ப்பு என்று சொல்லி அது இலங்கை அரசாங்கத்தை சார்ந்து இலங்கை அரசாங்கத்தை நியாயப்படுத்துகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது, இதற்கு இடையில் இளம் போராட்டத்தின் நியாயத்தன்மையையும் சொல்லிக்கொண்டு அதே சமயம் அந்த புலி ஆதரவு போர் இதுக்குள் விழுந்து விடாத வகையில் இரண்டுக்கு நடுவில் ஒரு மாற்று அரசியல் களத்தை சமூகத்தின் அனைத்து மட்டத்தில் உள்ள பிரிவுகளுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த பத்திரிகை வெளிவந்தது. ஆனால் அதை தொடர்ந்து நடத்த முடியாத சிக்கல்கள் உருவாகிவிட்டது. அதை உண்மையிலே அதை சொல்ல போனால் அந்த 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 மாற்று அரசியலுக்கான அந்த களத்தை உருவாக்குவதற்கான இந்த முயற்சி புலி ஆதரவு புலி எதிர்ப்பு என்ற 2 ஸ்ட்ரீமுக்கு இடையில நசுங்கி போய்விட்டது என்பதுதான் உண்மை. எங்களுடைய குடும்பத்தினரிலிருந்தே கூட எங்களுக்கு அதற்கான ஆதரவு கிடைக்கும். அந்த வகையில் அது தொடர முடியவில்லை. அந்த ஆதங்கம் அவருக்கு இறக்கும் வரை இருந்தது. அதன் பின்பு அந்த பத்திரிகை அதை நிறுத்தி அதன் பின்பு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியின் பின்பு தன்னை ஒரு சுற்றுச்சூழலியலாளராக மாற்றினார். அதற்காக யோர்க் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அதை படித்து பின்பு மாஸ்டர் செய்யக்கூடிய நிலை உருவாகி கோஸ்டோரிக்கா இலங்கை போன்ற இடங்களுக்கு இலங்கையை பிரதானமாக வைத்துக் கொண்டு அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதற்கு இந்த ஃபாசில் ஃபியூவல் என்று சொல்லப்படுகின்ற பெட்ரோலிய இதற்கு மாற்றாக உருவாகின்ற காற்றாலைகள் அது எப்படி சுற்றுச்சூழலை பாதிக்கின்றது என்ற விடயத்தில் கூடிய ஆய்வுகளை செய்து அதில் ஒரு தென்கிழக்காசிய நாடுகளில் ஒரு தலைமைத்துவ பாத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டஃப் உள்ளவராக விழுந்தார் என்றுதான் சொல்லப்படும். அவருக்கு இந்த தருணத்தில் அஞ்சலி உரையை ஆற்றுவதற்கு என்னை அழைத்த செல்வத்திற்கு நன்றி கூறி
அவர் நினைவு கூறப்பட வேண்டும். எதிர்வரும் மார்ச் 8ஆம் தேதி ஒரு அஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதே இடத்திலே தான் அது சமகாலத்தில் ஜூம் மூலம் இலங்கை, இந்தியா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பேச்சாளர்கள் பேசக்கூடிய வகையில் அதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய நண்பர்கள் பலர் உரையாற்றுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்று